மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் ரிலீஸ் ஆக வருகிற 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. படத்தினுடைய ட்ரெய்லரை நாளைக்கு ஈவினிங் 6:45 ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இதற்கிடையில் வினோத் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்படி ஆரம்பிச்சது, வினோத் இயக்கத்தில் விஜய் அவர்கள் அப்படின்ற இந்த கூட்டணி எப்படி உருவானுச்சு அப்படின்றத பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயாரிப்பாளர் பேஷன் ஸ்டுடியோ சுதன் கிட்டையும் நண்பர் சந்தோஷ் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சாரோட கடைசி படத்துக்கு கதை கேட்குறாங்க அப்படின்ற தகவலையும் என்கிட்ட சொன்னாங்க. உடனே விஜய் சாரோட மேனேஜர் ஜெகதீஷ் கிட்ட, தலைவா சார் கதை கேட்குறாராமே அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் இருக்குதா ஏதாவது அப்படின்னு கேட்டார். இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு விஜய் சாரை சந்தித்தேன். ஜனநாயகன் உருவாகிடுச்சு. அவருக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்புறம் படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், ரேவதி, பிரியாமணி, கௌதமேனன் கதைக்கு அவசியமான தேர்ந்த நடிகர்கள் உள்ள வந்தாங்க. விஜய் சார், பாபி தியோல், மமிதா பைஜு இவங்க 3 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்தினுடைய கதை. மற்ற எல்லாருமே சின்ன சின்ன ரோல்கள் தான் செஞ்சிருக்காங்க. டைட்டிலுக்கான காரணம் உங்களுக்கு படம் பார்த்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக தெலுங்குல இப்போ சமீபத்தில் வெளியான பாலையாவின் பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு பல இடங்களில் சொல்லப்படுது. படத்துலேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போதுமே கூட பகவந்த் கேசரி ரீமேக் தான் போல அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளே உறுதியாக தான் சொல்ல முடியுது. இது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, உண்மையாகவே இந்த ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட ரீமேக் தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை வெளியீட்டு விழாவில் பேசினதை இங்கே மறுபடியும் சொல்கிறேன். இந்த கதை பகவந்த் கேசரியின் ரீமேக்கோ அல்லது அதிலிருந்து லைட்டாக சில சீன்களை எடுத்து ரீமேக் செஞ்சுருக்காங்களோ அல்லது அதில் உள்ள ஒரு சீனை மட்டும் எடுத்து ரீமேக் செஞ்சுருப்பாங்களோ, இப்படி எதுவாக வேணா இருக்கட்டும், இதை பற்றி படம் பார்க்க வர்றவங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தளபதி விஜய் அவர்களுடைய படம். இது ரீமேக் படம். நான் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டேன், அப்புறம் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கும். இல்லை சிலருக்கு கோபம் கூட இருக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஷோ மட்டும் காத்துருங்க. அந்த ஷோவில் உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய டீசர், ட்ரெய்லர், பாடல்கள் அதுலேருந்துலாம் கூட ஓரளவு உங்களுக்கு தெரிய வரும். இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு தெரியுது.